ஆபீஸ்க்கு ஒரு கிளர்க் எப்பயுமே லேட்டா போவார். ஆபீஸ்க்கு ஏதாவது ஒரு அம்மா பிரசவத்தில் ஏதாவது ஒரு உதவி தினம் அவருக்கு ஒரு சமூக சேவை செய்யணும். இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாவே வச்சிருக்காரு. வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும். இப்போ இந்த ஆபீஸ்ல மேனேஜர் கேட்கிறாரு, உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேட்பாங்களா மாட்டாங்களா? தினம் ஆபீஸ்க்கு 11 மணிக்கு தான் போவார். இதுக்கு உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். தினம் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும்னு கிளம்பி வர்றாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது. ரத்த வெள்ளத்துல கிடக்கான் அந்த பையன். இவரால் முடியாதுல்ல, வேகமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாரு. ரத்தம் கேட்கிறாங்க. இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டா இருக்கு. ரத்தம் கொடுக்கறாரு. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிருது. ஆபீஸ்க்கு போறதுக்கே 12 மணி ஆயிடுது. ஆபீஸ் போக 12 மணி. இப்ப மேனேஜர், இன்னைக்கு என்னப்பா சேவைனாரு, இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை அப்படின்னு. இவர் உடனே சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார், நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன், நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன். இப்ப அந்த மேனேஜர் கேட்கிறாரு, இவ்வளவு சேவை செய்யறிய